प्रपद्ये गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति I'm just putting on the slides. Okay. போன வாரம் வந்து நம்ம இந்த அத்வைத்திகள் என்ன சொல்றா, எதுக்காக அவ அபேத ஸ்ருதிகளுக்கு தான் பிராதானியத்தை சொல்றா, வேத ஸ்ருதிக்கு எதுக்காக பிராதானியத்தை சொல்றது இல்லை அப்படின்றத பார்த்தோம். அப்படியே துவைத்திகளுடைய அபிப்பிராயம் என்ன, அவ எதுக்காக இந்த வேத ஸ்ருதிகளுக்கு தான் பிராதானியத்தை கொடுக்கிறா, எப்படி அபேத ஸ்ருதிக்கு பிராதானியம் இல்லைன்றது எப்படி சொல்றான்றதை கூட பார்த்தோம். இதுல ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணாருன்னு சொன்ன, நாம வந்து ஒரு நியூ பாயிண்ட்டுக்கு மாத்திரம், அதாவது வேத ஸ்ருதிகளுக்கு மட்டும் பிராதானியம் கொடுக்கிறதோ இல்ல அவேத ஸ்ருதிகளுக்கு மட்டும் பிராதானியம் கொடுக்கிறதோ இது பண்ணக்கூடாது. இந்த ஸ்ருதியில ஒரு முக்கியமான ஒரு நியாயத்தை சொல்றேன். ந விதௌ பரசப்தார்த்தா அப்படின்னு. சோ போன வாரம் நான் ஒரு விஷயத்தை விஞ்ஞாபிச்சேன். அதுல வந்து இந்த சக்கியார்த்தம் லட்சியார்த்தம் அப்படின்ற ரெண்டு அர்த்தத்தை விஞ்ஞாபிச்சேன். சோ அதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமஹா கச்சதி, ராமஹா ஆகச்சதி, இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் நாம என்ன லிட்ரல் மீனிங் இருக்கிறதோ அந்த லிட்ரல் மீனிங் தான் நாம புரிஞ்சுக்கணும். அதாவது ஆஸ் இட் இஸ் என்ன மீனிங் வருதோ அந்த மீனிங் தான் நாம அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனா வேற சில இடத்துல என்ன பண்ணோம்னு சொன்ன, நம்மள அந்த லாட்சணிகார்த்தம் அथवा லட்சியார்த்தம் சொல்றோம். அதுக்கு இங்கிலீஷ்ல இம்ப்ளைட் மீனிங் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னு சம்ஸ்கிருதத்துல சிம்ஹோ மாணவகா அப்படின்னு சொல்றோம். சிம்ஹோ மாணவகான்னு சொன்னா ஒரு நல்ல பிரம்மச்சாரி, 17-18 வயசா இருக்கிறது, ரொம்ப தேஜஸ்வியா இருக்கான், பாக்குறதுக்கு நல்ல தேஜஸ்வியா இருக்கான், அப்படியே அவனுடைய சரீரமும் நல்ல திருடகாயமா இருக்குது. அவன் இடத்துல என்னென்ன ஒரு சத்பிரம்மச்சாரியின் இடத்துல என்னென்ன குணங்கள் இருக்குங்களோ அந்த குணங்கள் எல்லாம் இருக்குது. அவனை பார்த்து நாம என்ன சொல்றோம்னா சிம்ஹோ மாணவகா அப்படின்னு சொல்றோம். இந்த பிரம்மச்சாரி இருக்கானையா அவன் பெரிய சிம்ஹம் அவன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இஸ் எ லயன் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல லிட்ரல் மீனிங் நாம எடுத்துக்க கூடாது. எதுக்குன்னு சொன்னா ஹியூமன் பீயிங் cannot be a lion அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதான் நாம என்ன மீனிங் எடுத்துக்கணும்னா அவன் ஒரு சிம்மத்தை போல நல்ல சௌரிய வீரியாதி சத்குண சம்பன்னனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க. சோ சிம்ம சதிருஷா மாணவகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல நாம சொல்றப்போ என்ன சொல்றோம், சிம்ம சதிருஷா மாணவகா அப்படின்னு சொல்றோம். அதாவது சிம்மம் போல அவன் நல்ல சௌரிய வீரியாதி குணயுக்தனாக இருக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி நாம இம்ப்ளைட் மீனிங் தான் எடுத்துக்கணும்னு சொன்னாலும் வேறு வாக்கியங்கள் வந்தப்போ நாம இம்ப்ளைட் மீனிங் எடுத்துக்கிறதுக்கு முடியாது. பிகாஸ் ந விதௌ பரசப்தார்த்தா. இப்போ ஒரு பெரிய யாரோ ஒரு ரூல் புக் எழுதிட்டு இருக்கு, அந்த ரூல் புக் எழுதுறப்போ இந்த ரூலுக்கு வந்து இம்ப்ளைட் மீனிங் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னாக்கா அது கரெக்ட் ஆகும். ரூல்ல அன்னைக்கு நாம we have to go by the letter. விதிவாக்கியங்கள், விதிவாக்கியம், விதினா இன்ஜங்ஷன். இன்ஜங்ஷன்ல நாம இதுக்கு இப்படி அர்த்தம் ஆலாமே அப்படி அர்த்தம் ஆலாமே நாம அர்த்தம் பண்றதுக்கு போக கூடாது. So we have to take the meaning as it is. அதனால அத்வைத்திகள் என்ன பண்றான்னு சொன்னா துவைத்த வாக்கியங்களுக்கு, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேன்னு சொல்ற வாக்கியங்களுக்குன்னா கவுனார்த்தம் அथवा இம்ப்ளைட் மீனிங் வாங்கிக்கணும். அதெல்லாம் உபாதியை வச்சுட்டு வருதுன்னு சொல்றேன். அது லாஸ்ட் கிளாஸ்ல விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால அந்த வாக்கியங்கள் தான் மெயினா இருக்கிறது இல்லைன்னு சொல்லி விட்டுடணும் அப்படின்ட்டு சொல்றேன்.
துவைத்திகள் என்ன சொல்றாங்கன்னா அபேத பிரதிபாதக வாக்கியங்கள், அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுன்னு சொல்ற வாக்கியங்கள் எல்லாம் நாம ஒட்டுணும். அதெல்லாம் லட்சியார்த்தம் அथवा லாட்சணிகார்த்தம். சோ இந்த இடத்துல தான் ராமானுஜர் வந்து என்ன பண்ணாரு, we should not try to interpret the Vedas based on our own whims and fancies. அவர் முதல்லயே நாம ஏதோ ஒரு சித்தாந்தத்துல மனசுல வச்சுண்டு அப்புறம் இதுக்கு இப்படி அர்த்தம் அதுக்கு அப்படி அர்த்தம்னு வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வந்தது என்ன, வேதத்திலேயே அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதான்னு நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, இது ராமானுஜர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமாங் ஆல் பிலாசபர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் இது சொன்னார். உபனிஷத்துலயே இந்த மாதிரி பரஸ்பர விரோதங்கள் இருக்கிற மாதிரி தோணுனா அதுக்கு ஏதாவது பரிகாரத்தை உபனிஷத்துலயே சொல்லி இருக்கிறதான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், கடக ஸ்ருதின்றது சில உண்டு. அதாவது இந்த ரிகன்சிலியேட்டரி பேசேஜஸ் வேத ஸ்ருதிகளுக்கும் அபேத ஸ்ருதிகளுக்கும் ஒரு ரெண்டுக்கும் சாமஞ்சசியம் உண்டுன்னு சொல்லி கட்டணம் பண்றதுன்னு சொன்னா ரெண்டையும் ரிகன்சைல் பண்றது. அந்த மாதிரி ரெகன்சிலியேட்டரி உபனிஷதிக் பேசேஜஸ், அதாவது கடக ஸ்ருதின்றது ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன், அது பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் அவர் இது பண்ணார். சோ அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கடக ஸ்ருதின்றது வேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் ரெண்டுக்கும் சமன்வயத்தை உண்டு பண்றது. சோ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேன்னு சொல்றதும் ஒரு விதத்துல சரி, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுன்னு சொல்றதும் ஒரு விதத்துல சரி. சோ ரெண்டுக்கும் பரஸ்பரம் விரோதம் இல்லைன்னு காட்டுறதுதான் பகவத் ராமானுஜருடைய ஒரு யூனிக் கான்ட்ரிபியூஷன் வேதாந்த சாஸ்திரம். சோ இங்கேருந்தா அவருடைய கான்ட்ரிபியூஷன், தோ பகவத் ராமானுஜாச்சாரியாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் மேனிஃபோல்ட். இது ஒரு ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன். என்னன்னு, இந்த பேத ஸ்ருதிகளுக்கும் அபேத ஸ்ருதிகளுக்கும் சமன்வயத்தை உண்டு பண்ணி சர்வஸ்ருதி சமன்வயம்ன்றது இந்த சித்தாந்தத்தை தான் உண்டுன்னு காட்டினார். அது எப்படின்றத நாம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ இதுல இந்த ஸ்லைட்ல நான் அதை விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ கடக ஸ்ருதினா என்ன, how do they reconcile the passages that propound the identicalness and distinction between the ஜீவாத்மா and பரமாத்மா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ராமானுஜர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, all the passages that propound the relationship of sharira shariri bhava or upadana upadaya bhava between the supreme Brahman Paramatma and Jivatma are known as Ghataka Shrutis. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஷரீர ஷரீரி பாவம்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு அப்படின்ட்டு ராமானுஜர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். வேற எல்லாரும் ஜீவாத்மாக்கும், அத்வைத்திகள் என்ன பண்றாங்க, ஜீவாத்மா செப்பரேட்டா இருக்கிறது ஒத்துக்கோறதே இல்லை. துவைத்திகள் வந்து இந்த பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் உபாதானோபாதய பாவம்ன்றதை ஒத்துக்கோறது அப்படின்னு சொன்னா என்னன்றதை நான் இந்த சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அவளுக்கு வந்து இந்த ஜெகத்துக்கு பரமாத்மான்ற நிமித்த காரணம்ன்றது மட்டும்தான் அவ ஒத்துக்கோறேன், உபாதான காரணம்ன்றதை ஒத்துக்கோறது இல்லை. அதனால இந்த உபாதானோபாதய பாவம் சரீர சரீரி பாவம் அவளுடைய மதத்துல ஜீவாத்மாக்கும் பரமாத்மா. நீங்க இந்த நியூ டர்ம் யூஸ் பண்ண ஒரு உபாதான காரணம்னா மெட்டீரியல் காசாலிட்டி, நிமித்த காரணம் அப்படின்னா எஃபெக்டிவ் காஸ், அந்த மாதிரி ஏஜென்ட் காஸ், அது மாதிரி சொல்லிடுங்க. அதே அது நெக்ஸ்ட் சொல்ல போறேன், பிகாஸ் தி நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ் ஆர் தட் இஸ் வாட் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தேர். ஓகே. சோ இந்த 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 பேசேஜஸ் என்ன பண்றது, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் அபேதமும் உண்டு, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பேதம் உண்டு. இந்த திருஷ்டியில ஜீவாத்மா அந்த பேதத்துக்கும் அபேதத்துக்கும் விரோதம் இல்லை அப்படின்றத ஸ்பஷ்டமா காட்டுறது அப்படின்னு சொல்றது. சோ அது என்னன்றது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ இந்த காரிய காரண பாவம் உபாதானோபாதய பாவம் இந்த டெர்மினாலஜியை கொஞ்சம் நாம அர்த்தம் பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரலி காரிய காரண பாவம் அப்படின்னா என்ன, காரியம் காரணம், காஸ் அண்ட் எஃபெக்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாமள ஒரு துணியை இது பண்ணோம்னா there has to be a weaver who will actually weave the thread into the form of a fabric. இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு பசி போகணும் அப்படின்னு சொன்னா சாப்பாடு சாப்பிடும். ஸோ அதுக்கு சம்ஸ்கிருதத்துல க்ஷுத்துன்னு சொல்ற க்ஷுன்னிவர்த்திம் பிரதி போஜனம் காரணம். நமக்கு பசி போய் நம்ம சரீரத்துல பிராணம் தரிக்கணும்னா போஜனம் வேணும், சாப்பாடு காரணம். சோ அந்த பசியினுடைய நிவர்த்தின்றது எஃபெக்ட், சாப்பாடுன்றது காசு. இந்த மாதிரி பிரபஞ்சத்துல நாம எந்த இடத்துல பார்த்தாலும் காரிய காரண பாவம்ன்றது இருந்தே இருக்கு.
சோ இது இப்போ ஒரு వ్యక్తి பறக்கணும்னு சொன்னா அவ அப்பா அம்மா இந்த பௌதிகமான திருஷ்டியில அவ அப்பா அம்மா காரணம், பாரமார்த்திகமான திருஷ்டியில பகவானே காரணம். அப்படி இந்த ஜெகத் உண்டானோன்னு சொன்னாலும் பகவானே காரணம். இந்த ஜெகத்துன்றது காரியம். அதனால இந்த காரிய காரண பாவகான்னு சொன்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அர்த்தம் சம்ஸ்கிருதம். சோ ரெண்டு வஸ்துகளுக்கு காரிய காரண பாவம்ன்ற ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொன்னா ஒன்னு காரியம் ஒன்னு காரணம் அப்படின்னு சொன்ன one is a cause and another is an effect. So cause, which is denoted by the word karana in Sanskrit, is the entity that is responsible for an effect to happen. This is of three types, namely upadana karana, nimitta karana and sahakari karana. So காரணம்ன்றது மூணு விதமா இருக்கு. உபாதான காரணம்ன்றது ஒண்ணு, நிமித்த காரணம்ன்றது ஒண்ணு, சககாரி காரணம். இத இங்கிலீஷ்ல philosophical terminologyல இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றேன், அதை இங்க வாசிக்கிறேன். In general terms, material cause or upadana karana is the basic material or substratum that is subject to transformation from one state to another. The next slide la இன்னும் விஸ்தாரமா பிக்டோரியலா அடியன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் the efficient cause or nimitta karana is the agent who acts on the upadana karana and is responsible for the transformation of one state of the material cause into another state. The sahakari karanas or the auxiliary causes are those subsidiary instruments which the agent uses to effect the transformation. This is further elucidated by the following examples. So in the technical terminology நாம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும். அது எப்படின்றது இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட பாருங்க. சோ முதல்ல என்னன்னா, முதல்ல ஒரு மிருத்பிண்டகான்னு சொல்றோம். there is a lump of clay. அதை என்ன பண்றான், பாட்டரத்தை அந்த ஒரு பாட்டர்ஸ் வீல் மேல வச்சு அதை இதெல்லாம் பண்ணி he transforms it into a pot. so இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், lump of clay is upadana karana or material cause. அத்த பாட்டர் அथवा குலாலன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல அவனுக்கு. the person who is responsible for the lump of mud being transformed into the form of a pot and is the instrumental cause. இந்த இடத்துல பாட்டருக்கு நிமித்த காரணம் அப்படின்னு பேர். அப்புறம் potter's wheel etc. the subsidiary objects that are required for the potter to transform the lump of mud into a pot are known as auxiliary causes. இதுக்கு சககாரி காரணங்கள் அப்படின்னு பேர். சோ இதுக்கு தண்ட சக்கர சலில குலாலாதிகள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றேன். சோ அந்த ஒரு பாட்டர்ஸ் வீல திருப்பினோம்னா அவனுக்கு ஒரு தண்டம், ஒரு ஸ்டாஃப் வேணும். அப்படியே சலிலம்னா ஜலம் வேணும். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் வேற வேற இதெல்லாம் ஆகும். சோ இதுக்கெல்லாம் ஆக்சிலரி காசஸ் ஆர் சககாரி காரணங்கள் அப்படின்னு. அண்ட் ஃபைனலி தி பாட் ஆர் கட்டா இஸ் தி காரியா ஆர் தி எஃபெக்ட். சோ பிரபஞ்சத்துல நாம எந்த காரியத்தை எடுத்துனாலும் எந்த எஃபெக்ட் எடுத்துனாலும் there has to be three types of causes, namely the upadana karana or material cause, the instrumental cause or the nimitta karana, and the auxiliary causes or sahakari karanas. இந்த காரணங்களை வேற வேற மாதிரி விபாகம் பண்ற தர்க்க சாஸ்திரத்துல வந்தப்போ அந்த தர்க்க சாஸ்திரத்துல விபாகம் பண்ற கிரமமே வேற. ஆனா வேதாந்த சாஸ்திரத்துல இந்த மாதிரி தான் விபாகம் பண்ற, உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தி lump of clay is transformed into the form of a pot. சோ இது இந்த இடத்துல பரிணாமம் அப்படின்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. இந்த மாதிரி டிரான்ஸ்பர்மேஷன் என்ன உண்டாருதோ இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு சம்ஸ்கிருதத்துல பரிணாமம் அப்படின்னு பேர். சோ இந்த இடத்துல என்ன எது பரிணாமத்துக்கு உள்படுற வஸ்து அப்படின்னு கேட்டா மிருத்துன்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. that is the lump of clay, that is the object that undergoes transformation from the state of lump to the state of the ghata or a pot. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல அவஸ்தான்னு சொல்றோம். அதுக்கு அவஸ்தாஸ்ரயத்துவம் உபாதானத்துவம்னு சொல்லி இதை சாஸ்திரியமான கிரமத்துல அதை டிஃபைன் பண்ற. அதுக்கு லட்சணம்னு பேரு. லட்சணம்னா என்னன்றது நெக்ஸ்ட் கிளாஸ் நான் விஸ்தாரமா சொல்லுவேன். சோ இந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா, இந்த மிருத்ல என்ன ஆறுது, வேற வேற அவஸ்தைகள் தான் உண்டு. மிருத்தன கிளே, அதுல முதல்ல என்ன இருக்குதுன்னா பிண்டத்வாவஸ்தா இருக்குது. பிண்டத்வாவஸ்தானா இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ லம்ப்.
அப்புறம் இந்த குலாலோன்னு சொல்ற பாட்டர் என்ன பண்றான், he puts it on a wheel and he gives it a shape and transforms it into the form of a pot. அதுக்கு கடத்வாவஸ்தான் பேர். அப்புறம் ஒருவேளை if it is not burnt, அத மறுபடியும் அதை இப்படி பண்ணிவிட்டா என்ன ஆகுதுன்னா it will become a lump of clay once again. சோ முதல்ல பிண்டத்வாவஸ்தா இருந்தது, அப்புறம் கடத்வாவஸ்தா வந்தது, அப்புறம் once again it can become a lump of clay also. அப்போ மறுபடியும் பிண்டத்வாவஸ்தா வந்ததுன்னு சொல்றோம். இல்ல சப்போஸ் இட் இஸ் புட் இன் a kiln and burnt, அப்போ அது கடம்ன்றது அப்படியே இருக்குது, பட் அப்புறம் ஆஃப்டர் இட் பிரேக்ஸ் அது லோஷ்டத்வாவஸ்தான்னு சொல்றோம் அது சம்ஸ்கிருதம். சோ இந்த மாதிரி வேற வேற அவஸ்தைகள் உண்டாருது. அந்த அவஸ்தைகள் உண்டாறதுக்கு யார் காரணமா இருக்காளோ அந்த வியக்தியை அथवा வஸ்துவை நாம் என்ன சொல்றோம், நிமித்த காரணம்னு சொல்றோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதோ அதுக்குன்னா சககாரி காரணம்னு சொல்றோம். அதனால உபாதான காரணா இஸ் மெட்டீரியல் காஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் காசுக்கு நிமித்த காரணம்னு பேரு, ஆக்சிலரி காசஸ் சககாரி காரணம் பேரு. அதுல இந்த உண்டார் எஃபெக்ட் என்ன இருக்குதோ அதுக்கு காரியம் பேரு. சோ இந்த இடத்துல என்னன்னா இந்த காரிய காரண பாவம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஜெனரலி. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் கொடுக்கறதுக்கு இஷ்டப்படுறேன். சோ முதல்ல இந்த இதான் திஸ் இஸ் ஆல்சோ another oft quoted example. சோ முதல்ல என்னன்னா நாம தமிழ்ல சொல்றோம் நூல் இருக்குது, strands of thread. அத்த ஒரு வீவர் என்ன பண்றானா, he transforms the strands of thread into the form of a fabric or cloth. so இந்த இதுல நீங்கள் பார்க்கலாம், இந்த strands of thread என்றது உபாதான காரணம் or material cause. so the weaver, who is the person responsible for the strand of threads being transformed into the form of a fabric, is known as the instrumental cause or nimitta karanam. அந்த வீவர் அந்த ஸ்டாண்ட் ஆஃப் த்ரெட் ஃபேப்ரிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோன்னா he needs so many different instruments like weaving equipment, etc. so these are the subsidiary objects that are required for the weaver to transform the strands of threads into a fabric, which are known as auxiliary causes or sahakari causes. so இந்த இடத்துல இந்த ஃபேப்ரிக் என்றது காரியம் அथवा எஃபெக்ட். சோ இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் லாஸ்ட் பார்ட்டியும் பார்த்தா என்ன தெரியுதுன்னா, ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்ன்றது முதல்ல இருக்கிற ஒரு அவஸ்தை, ஃபேப்ரிக்ன்றது அப்புறம் உண்டார அவஸ்தை. சோ அது மத்தியத்துல என்ன ஆகுதுன்னா பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றது உண்டாரு. சோ இதுக்கு இந்த காரணத்துக்கு உபாதானம் அப்படின்ட்டு, காரியத்துக்கு உபாதேயம் அப்படின்ட்டு நாம ஒரு பேரை கொடுக்கணும் சம்ஸ்கிருதம். சோ திஸ் இஸ் தி இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் காரிய காரணம். so இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா illustration of karya karana bhava with regard to paramatma and the universe. so முதல்ல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் அனாலஜிக்கு இந்த இப்போ நாம எந்த விஷயத்தை இது பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கும் கொஞ்சம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இந்த பரமாத்மாவை என்ன பண்றா, ஜெகத் ரூபமாக பரிணாமத்தை அடைகிறான் அப்படின்னு நாம வேதங்கள்ல சொல்றோம். சோ பரமாத்மா இஸ் தி காஸ் and the universe is the effect. Ana there is a slight difference between the previous illustrations and this. That is paramatma ottane upadana karanamagavum ஆகிறான், நிமித்த காரணமாகவும் ஆகிறான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எஃபெக்ட்ன்றது என்னன்னா யூனிவர்ஸ் அப்படின்னா சித் அச்சித். ஸோ இந்த யூனிவர்ஸ்ல ரெண்டு விதமான ஒரு பீயிங்ஸ் இருக்கு. இது என்ன, இன்சென்ஷியன்ட் பீயிங்ஸ் அண்ட் சென்ஷியன்ட் பீயிங்ஸ். அதாவது சேத்தன பதார்த்தங்கள், அச்சேதன பதார்த்தங்கள். இப்படி அந்த பரமாத்மாவை என்ன பண்றான், உபாதான காரணமாகவும் இருந்து நிமித்த காரணமாகவும் இருந்து சேத்தனா சேத்தன ரூபமாக பரிணாமத்தை அடைகிறான் அப்படின்றது முக்கியமான விஷயம். சோ உபாதானம் பரமாத்மா. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சொல்றப்போ என்ன சொல்றான்னு, சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டம் பிரம்ம உபாதானம், ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டம் பிரம்ம உபாதேயம் அப்படின்ட்டு சம்ஸ்கிருதத்துல சொல்றா. இது எம்பெருமானார் அதாவது ராமானுஜரும் கூட நிறைய இடத்துல ஸ்பஷ்டமா சொல்றார். சோ இது illustration of காரிய காரண பாவா with regard to பரமாத்மா and universe. சோ இந்த இடத்துல பரமாத்மாவும் ஜெகத்தும் ஒன்னும் அथवा பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னும் சொல்றதும் சரியா இருக்குது.
பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறேன்னு சொல்றது சரியா இருக்குதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படின்றத பார்க்கணும். சோ இப்போ இந்த இடத்துல நாம இப்படி சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல சொல்றப்போ நாம என்ன சொல்றோம்னா மிருதயம் கடஹா அப்படின்னு சொல்றோம். மொத்தம் ஒரு கடத்தை பார்த்து என்ன சொல்றான்னா, இதுவே மண் தானே, இது வேற ஒண்ணும் இல்லையே, இது மண்ணே தான் இது அப்படின்னு சொல்றோம். அத இங்கிலீஷ்ல சொன்னப்போ நாம என்ன சொல்றோம், திஸ் ஸ்பாட் இஸ் நத்திங் பட் கிளே அண்ட் தேர்ஃபோர் கிளே ஈக்குவல் ஸ்பாட். அதாவது உபாதானத்துக்கும் உபாதேயத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றோம். எந்த திருஷ்டில அப்படின்னு சொன்ன, this is when seen from the point of view of the material. ஒரு அதுக்கு பிண்டத்வாவஸ்தையில இருக்கிறப்போ அது மண்ணு தான், கடத்வாவஸ்தையில இருக்கிறப்போ அது மண்ணு தான். அதனால ரெண்டும் மண்ணு, அதனால ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதனால உபாதானோபாதேயோ ஐக்கியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது சாமானிய ரூபேண உபாதானோபாதேயோ ஐக்கியம். அதனால இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றோம். இன்னொரு திருஷ்டியில பார்த்தப்போ இந்த பிண்டத்வாவஸ்தையில இருக்கிற மண்ணே வேறு, கடத்வாவஸ்தையில இருக்கிற மண்ணே வேறு. The pot is different from the lump of clay because you cannot bring water from the pond with a lump of clay. Therefore, the clay is different from the pot. This is then seen from the point of view of the effect. So இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்மள இந்த ரெண்டும் மண்ணு தானே அப்படின்னு சொல்லி ஒரு மிருத்பிண்டத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ தீர்த்தம் கொண்ட குளத்துல இருந்தேன்னு சொன்னா கொண்டு முடியாது. அதனால உபாதானமே வேற, உபாதேயமே வேற. இந்த திருஷ்டில நாம சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல சொல்றப்போ இதை எப்படி சொல்றான்னு, சாமானிய ரூபேண அபேதா விசிஷ்ட வேஷேன பேதா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம ஒரு அந்த உபாதானம்ன்ற திருஷ்டில பார்த்தப்போ ரெண்டும் மண்ணுதான். பிண்டத்வாவஸ்தையில இருக்கிறதும் மண்ணுதான், கடத்வாவஸ்தையில இருக்கிறதும் மண்ணுதான். அந்த திருஷ்டில ரெண்டும் ஒன்னே அப்படின்னு சொன்னார். ஆனா விசிஷ்ட வேஷேனா அந்த அவஸ்தையை வச்சுன்னு வந்தப்போ என்ன ஆகுதுன்னு சொன்ன, இந்த பிண்டத்வாவஸ்தையில இருக்கிற மண்ணு வேற, கடத்வாவஸ்தையில இருக்கிற மண்ணு வேற. அதனால அது சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றோம்னு சொன்ன, கடத்வாவஸ்தா விசிஷ்ட மிருத்து அன்யா, பிண்டத்வாவஸ்தா விசிஷ்ட மிருத்து அன்யா. அதனால இந்த அவஸ்தா பேதேன பேதமும் உண்டு, உபாதானோபாதேய ரூபேண அபேதமும் உண்டு. போத் ஆர் கரெக்ட். ஒன்னேன்னு சொல்றதும் இந்த திருஷ்டில கரெக்டா இருக்கு, வேறேன்னு சொல்றதும் இந்த திருஷ்டில கரெக்டா இருக்கு. அதனால உபாதானம் உபாதேயம் ரெண்டுக்கும் பேத விவகாரமும் சரியா இருக்குது, அபேத விவகாரமும் சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ராமானுஜர் என்ன பண்றாருன்னு, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுன்னு சொல்ற ஒரு திருஷ்டியும் சரியா இருக்குது, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேன்னு சொல்றதும் சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி உபாதானோபாதேய பாவத்தை சொல்ற ஒரு இது அவராகவே சொல்லல. இது என்ன பண்ணார், வேதத்துல சொல்லிருக்கிற சில ஸ்ருதிகளை வச்சுன்னு சொன்னார். அது எப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். சில ஸ்ருதிகள் எல்லாம் இருக்கிறது எங்கன்னு சொன்னா, பிருஹதாரண்யக உபனிஷத்துல அந்தர்யாமி பிராமணம்னு சொல்லி ஒரு பிராமணம். அந்த பிராமணத்துல என்ன சொல்றதுன்னா, இந்த எல்லா வஸ்துகளும் பரமாத்மாவிலிருந்து உண்டானது, எல்லாம் பரமாத்மாவுடைய சரீரம் அப்படின்னு சொல்றது. அதை இங்க கோட் பண்ணிருக்கேன், நீங்க பார்க்கலாம். யஹ் பிருத்திவ்யாம் திஷ்டன் பிருத்திவ்யா அந்தரஹ யஸ்ய பிருத்திவி சரீரம் ஏஷத ஆத்மா அந்தர்யாம்யமிருதஹ. அப்படி 22 தரம் வருது. ஏஷதே ஆத்மா அந்தர்யாம்யமிருதா, ஏஷதே ஆத்மா அந்தர்யாம்யமிருதான்னு சொல்லி, யஸ்ய ஆத்மா சரீரம், யஸ்ய பிருத்திவி சரீரம், யஸ்ய தேஜஸ் சரீரம், யஸ்ய ஆப சரீரம், யஸ்ய ஆகாஷ சரீரம், யஸ்ய வாயு சரீரம். இந்த மாதிரி ஒரு வஸ்துவையும் சொல்லி 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 இந்த வஸ்துகளுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கிறோம்னா உனக்கும் அந்தராத்மாவா இருக்கான் அப்படின்னு சொன்னா, இந்த வஸ்துகள் எல்லாம் பரமாத்மானுடைய சரீரம். வாய்ஸ் ரொம்ப என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்ல, இப்போ கேக்குறதா? சொல்லுங்க. ஹலோ. யா. அதனால இங்க என்ன தெரியுதுன்னு சொன்ன, சரீரி பாவமும் உண்டு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு, உபாதானோபாதேய பாவமும் உண்டு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு. அதனால உபாதானோபாதேய பாவம் சரீரி பாவம் இருக்குது. எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த ரெண்டு வஸ்துவும் ஒன்னுன்னு சொல்றதுக்கும் அவகாசம் இருக்குது.
அந்த வஸ்து வேறேன்னு சொல்றதுக்கும் அவகாசம் இருக்குது, ரெண்டுக்கும் அவகாசம் இருக்குது. இந்த ஸ்ருதிகள் எல்லாம் கடக ஸ்ருதிகள். அதாவது சரீர சரீரி பாவத்தியோ உபாதானோபாதய பாவத்தியோ எந்த ஸ்ருதிகள் சொல்றதோ அதுக்கெல்லாம் கடக ஸ்ருதின்னு பேரு. இந்த ஸ்ருதிகள் என்ன பண்றது, பேத ஸ்ருதிகளையும் அபேத ஸ்ருதிகளையும் ரெண்டையும் ரிகன்சைல் பண்றது அப்படின்னு ராமானுஜர் காட்டினார். இதுதான் ராமானுஜருடைய ரொம்ப யூனிக் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபீல்ட் ஆஃப், ஒன் ஆஃப் தி யூனிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி ஃபீல்ட் ஆஃப் வேதாந்தம். இந்த கடகஸ்ருதி என்ற சப்தத்தையே வேற எந்த ஆச்சாரியாலும் சொல்லல. அவ வரமே வேதஸ்ருதிகளுக்கு தான் பிராதானியம்னு சில பேர் சொன்னார், அபேதஸ்ருதிகளுக்கு தான் பிராதானியம்னு சில பேர் சொன்னார். ஆனா இது ரெண்டுக்கும் சமன்வய ஸ்ருதிகள் கடகஸ்ருதிகள் அப்படின்னு இருக்குது என்றுதான் ராமானுஜருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அதனால he reconciled the apparent contradictions in the Upanishadic passages based on the basis of the Upanishads only, rather than evolve some other mechanism based on some other premise. In this context, it is also pertinent to see the mechanism recommended to find out the purport of a discourse or chapter given in the Vedas. இப்போ இது ராமானுஜர் எந்த ஆதாரத்துல சொன்னார், இது அவருக்கு ஏதாவது ஸ்பஷ்டமான ஆதாரம் இருந்ததா அப்படின்னு சொன்ன, நம்மளுடைய மீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு மெத்தடாலஜியை அவ சொல்லியிருக்கா. இது யூனிவர்சலி அப்ளிகபிள். இதுக்கு மெத்தடாலஜி ஆஃப் அனலைசிங் தி பர்பட் ஆஃப் அ பேசேஜ் இன் ஜெனரல் and Vedas in particular. In the modern terminology, the discourse analysis. So, ஒரு பெரிய passage இருக்குது, it might be having 10 sentences or 50 sentences or 100 sentences or even 1000 sentences. அப்படி ஒரு பெரிய ஒரு passage or body of knowledge இருந்ததுன்னா, அந்த body of knowledge நுடைய ஒரு purport or அதனுடைய தாத்பரியத்தை நாம் எப்படி கிரகிக்கணும். இந்த இடத்துல தாத்பரியம் என்ற சப்தத்தை யூஸ் பண்ணிருக்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். தாத்பரியம் அப்படின்னா என்னன்னா, வக்துர் இச்சாது தாத்பரியம் பரிகீர்த்திதம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்றது. சோ ஒரு வக்திரவனுடைய இச்சை என்ன இருக்கிறதோ அதுக்குதான் தாத்பரியம்னு சம்ஸ்கிருதத்துல பேர். சஹா பரஹா யஸ்ய சஹா தத்பரஹ தத்பரஸ்ய பாவஹா தாத்பரியம், which means that is the intention of the speaker அப்படின்ட்டு. சாமான்யமா என்ன ஆகுதுன்னா, நாம ஒரு டிஸ்கோர்ஸுக்கோ ஒரு லெக்சர் உபன்யாசத்துக்கு போறோம். அப்படி உபன்யாசத்துக்கு போன சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னா, நாமள ஒரு விஸ்தாரமா எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சில சமயத்துல என்ன ஆகுதுன்னா, சாமான்யமா நம்ம ஒரு பெரிய உபன்யாசத்துக்கு போய் அந்த உபன்யாசத்துக்கு சொல்லிட்டு ஆஹா ரொம்ப அற்புதமா சொன்னார் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றோம். பட் கடைசியில அவர் என்ன சொன்னார் அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் அர்த்தம் கேட்ட சாமான்யமா ரொம்ப பேர் சொல்ற, ஐயோ எனக்கு அவர் என்ன ரொம்ப என்ன சொன்னார், என்ன சொன்னான்னு தெரியும், எனக்கு இப்போ சொல்றதுக்கு தெரியல அப்படின்னு. அதனால என்ன ஆகுது, நாமள எப்படி ஒரு டிஸ்கோர்ஸ், நாமள அந்த ஒரு உபன்யாசத்தினுடைய தாத்பரியத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட இன்னொரு விஷயம் என்ன, உபன்யாசம் யார் பண்றாளோ அவ என்ன பண்ணணும், they should always stick to the point. அதுக்கு எப்படி அப்படின்னு மத்தியத்துல கதைகளோ ஏதோ சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. they can actually mention anything, but it should be in line with the main topic of the lecture. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல வேதங்களேன்னு வந்தப்போ என்ன ஆகுது, இப்போ வர சம்பூர்ண வேதத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கூட நாம கிரகிக்கலாம். அதை இப்போ 2-3 லெக்சருக்கு முன்னாடி அடியேன் விஞ்ஞாபிச்சேன். அதுல இப்போ சமஸ்த வேதங்களுடைய அபிப்பிராயமும் என்ன அப்படின்னு கேட்டேன். How do you analyze the purport of the entire Vedas, or how to analyze the purport of the entire Puranas or other works, other traditional works அப்படின்னு கேட்டேன். அதுக்குதான் அடியேன் அந்த இதுல விஞ்ஞாபிச்சேன். அதை இன்னொரு தரம் கூட விஸ்தாரமா விஞ்ஞாபிக்கணும். அது அர்த்த பஞ்சகான்னு சொல்லி, அதாவது பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யேகாத்மனः பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேஹ ததா பிராப்தி விரோதி ச வதந்தி சகலா வேதாः சேதிஹாச புராணகாः முனயश्च மகாத்மானோ வேத வேதாந்த வேதினः அப்படின்ற ஸ்லோகத்தை அந்த லெக்சர்ல விஸ்தாரமா விவரிச்சேன். இந்த இடத்துல இப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு மெத்தடாலஜி ஆஃப் அனலைசிங் தி பர்பட் ஆஃப் எ பேசேஜ், அதுக்கு 6 பிரதானமான ஒரு கைட்லைன்ஸை கொடுத்திருக்க. அதுக்கு அதை ஒரு ஸ்லோகமா எப்படி சொல்லியிருக்க, அதை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம்.
उपक्रमोपसंहारौ अभ्यासः अपूर्वता फलम् अर्थवाद उपपत्ति च लिंगम तात्पर्य निर्णये இதுக்கு சாஸ்திரங்கள்ல சொல்றப்போ என்ன சொல்றாங்கன்னா ஷட்வித தாத்பரிய நிர்ணாயக லிங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு டிஸ்கோர்ஸ்னுடைய ஒரு தாத்பரியத்தை அथवा பர்பஸை நாம அனலைஸ் பண்ணோம்னு சொன்னா 6 லிங்கங்கள், லிங்கம் அப்படின்னா மீன்ஸ் or aspects. So the 6 aspects on the basis of which the purport of a passage is to be analyzed. So இது 6 வெச்சுனா நாம கரெக்ட்டா ஒரு passage னுடைய பர்பஸை அனலைஸ் பண்ணணும். அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் உபக்ரமோபசம்ஹாரோ. So generally நாம இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் அதை ஃபர்ஸ்ட் நாம பார்க்கணும். So ஒரு சரியான பிரபந்தம்னு சொன்னா if it's a cogent discourse or if it's a cogent essay, so நாம இன்ட்ரோடக்ஷன்ல we will just say this is what I am going to say அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரதிஜ்ஞா வாக்கியம்னு சம்ஸ்கிருதத்துல பேர். இந்த காலத்துல என்ன பண்ற, if it's a peer reviewed journal நாம ஒரு இதை எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். So abstractly we will say this is what I am going to tell அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம், உபக்கிரமஹா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி இப்படி இருக்குது therefore this is what I am going to say in this essay அப்படின்னு. That is known as உபக்கிரம. அப்புறம் உபசம்ஹாரம் கன்க்ளூஷன். So conclusionல நாம என்ன பண்றோம்னா due to the points mentioned earlier I conclude that this is so and so அப்படின்னு. So the introduction and conclusion இது ரெண்டு ஆக்சுவலா ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா டேலி ஆனோம், ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு சரியா இருக்கு. So இது ரெண்ட நாம் பார்த்தப்போ என்ன தெரியுதுன்னா we can easily analyze the purport of the particular essay or discourse or Vedic passage. So இது ரெண்ட சேர்ந்து ஒரு தாத்பரிய நிர்ணய லிங்கம்னு சொல்லிருக்கு. Because இது ரெண்ட invariably they should actually match each other. Introduction and conclusion ரெண்டும் கரெக்டா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு டேலி ஆற மாதிரி இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு விருத்தமா இருக்க கூடாது. So the introduction and conclusion of a passage is known as upakramopasamhara, and this is the first tatparya nirnaya lingam. ரெண்டாவது அபியாசஹா. அபியாசம்ன்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க, புனః புனः அனுசந்தானம் அபியாசஹா. So நாம என்ன பண்றோம், ஒரு எஸ்ஸே எழுதுறப்போ we stress upon the same point again and again by giving the logical reasons. So due to this point I say that for this aspect is proved, due to this aspect this aspect is proved, due to this point this aspect is proved அப்படின்னு சொல்லி again and again we stress the important point that is the focus of the essay or discourse. இதுக்கு அபியாசஹான்னு பேர். மூணாவது அபூர்வதா. அபூர்வதான்னா ஜெனரலா என்ன ஆகுது, நான் சில பேர் எஸ்ஸே எழுதுறப்போ என்னன்னா பீப்புள் சே இட் இஸ் அ கட் அண்ட் பேஸ்ட் ஜாப். எங்கேயோ வேற இடத்துல சொல்லியிருக்கிறதே வரமே இந்த இடத்துல சொல்றேன். ஆனா if it's an original essay it should throw new light on the subject matter or the main point of the essay. அபூர்வதான முதல்ல யாரும் சொல்லாத இருக்கிற ஒரு புதிய விஷயத்தை நாம சொன்னப்போதான் அந்த லெக்சர் காட்டும் அந்த எஸ்ஸே காட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டாருது. இட் வில் ஹேவ் சம் நியூ இம்பாக்ட். சோ யாரும் சொல்லாத இருக்கிற ஒரு புது பாயிண்ட நாம சொல்றதுக்கு ட்ரை பண்ணா அதுக்கு அபூர்வதான். நாலாவது பலம். பலம் அப்படின்னா வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மென்ஷனிங் திஸ் சப்ஜெக்ட். எந்த உத்தேசத்தாலே இதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத முக்கியமா சொல்லணும். எதுக்குன்னா அந்த உத்தேசம் தெரிஞ்சாதான் நாம சரியான ஒரு ஸ்பிரிட்ல அந்த விஷயத்தை அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு சாத்தியம். So அந்த பலம்ன்றது பிரின்சிபல் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மென்ஷனிங் தி சப்ஜெக்ட் மேட்டர் இன் தி எஸ்ஸே ஆர் டிஸ்கோர்ஸ். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அஞ்சாவது பாயிண்ட் வந்து அர்த்தவாதா. அர்த்தவாதான anecdotes or instances to substantiate the main points. So மத்தியத்துல என்ன பண்றது, நாம இப்போ உபன்யாசத்துல ஒரு கதையை சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு ஜோக் சொல்லலாம், இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸை கோட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது எந்த உத்தேசத்தினாலன்னு சொன்ன இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக நாம் பண்றோம். சோ இதுக்கு அர்த்தவாதா அப்படின்னு. நெக்ஸ்ட் உபபத்திஹி.
கேட்கல Swami. I'm not able to hear you. Hello, Swami. One second. We didn't hear you for the last 2-3 minutes. நீங்க உபபத்திஹி சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. கேட்டதில்லை. I don't know why it is not, we are not able to hear you. Arthavada last. Okay. What invite, huh? Okay. Let me just invite you. Okay. வந்தது வரலையா? ஒரு நிமிஷம் இருங்கோ. I'm going to send you. கிடைக்கலையா? சொல். ஒரு நிமிஷம் இருங்கோ. Look at your chat. ஆழ்வார் chatல இருக்கு பாருங்க. Yeah. Yeah. Can you hear me? Now it's okay. Yes. So sorry for the interruption. So upapattihi அப்படின்றது. So logical reasons for accepting the main point. So main point that we want to drive home should be substantiated with logical reasoning. அதுக்கு மனுஸ்மிருதியில ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை சொல்றேன். இது ஆர்ஷம் தர்மோபதேசஞ்ச வேதசாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேண அனுசந்தத்தே சதர்மம் வேத நேதரஹ. ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ஸ்லோகம் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஆர்ஷம். It's a very very important shloka which is found in the Manusmriti. Arsham dharmopadeshancha vedashastra avirodhina yaha tarkena anusandhatte sadharmam veda netaraha. So arsham அப்படின்னா ரிஷிப்ரோக்தமான தர்மோபதேசம். So even if something is mentioned or taught to us by the rishis of ancient times, தர்மோபதேசம் அதை என்ன பண்ணான்னா எஸ் தர்க்கேண அனுசந்தத்தே, it should be substantiated by means of strong theoretical foundations. இதுதான் நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய வைசிஷ்டியம். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இஸ்கான்லயோ வேற, it is not meant to belittle anybody, just I am giving a very small example. வேற சித்தாந்தங்கள்ல வேற சில சித்தாந்தங்கள் எல்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க பக்தி இதெல்லாம் பண்ற. பட் உங்களுடைய மதத்துல ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேற கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது, இது இஸ்லாம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. அவளுடைய மதத்துல என்னன்னா முக்கியமா வர ரிலிஜியன் இருக்கிறது, பிலாசபி இல்லை. Because they don't have strong theoretical foundations which are based on strong logical reasoning.
வேற சில இதெல்லாம் இருக்குது. அவளுக்கு வரும். இப்போ நீங்க வெஸ்ட்ல போன பிலாசபர்ஸ் அண்ட் பெரிய இவாளெல்லாம் இருந்தா, இப்போ பெர்னார்ட் ஷா இவாளெல்லாம் இருந்தா. பட் அவளுக்கு அதை பிராக்டிக்கலா பண்றதுக்கு they did not have any religion. They were known as armchair philosophers அப்படின்னு பேர் அவளுக்கு. அவ என்னன்னா, they will be sitting on the easy chair and just speculating இது எப்படி அது எப்படின்னு. It will be totally logical, but there is no அதுக்கு practical application ஒன்றும் இல்லை. பட் நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு தான் என்னன்னா, and it is based on extremely strong theoretical foundations, and also practical aspect is also well defined. அதே சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்ற நம்மளுடைய சித்தாந்தம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிகாஸ் more than Dvaita and Advaita, it is most applicable to Vishishtadvaita and இது. ஸோ நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு சொல்லி, சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு பேரு. Many a times what happens, people confuse between Sri Vaishnavism and Vishishtadvaita. ஸோ நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு சாஸ்திர பாகத்துக்கு that is the strong theoretical foundations are known as Vishishtadvaita. இதுக்கு சாஸ்திர பாகம்னு பேரு. And the practical aspect which we all follow is known as Sri Vaishnavism. அதுக்கு சம்பிரதாயம்னு பேரு. So Shastra Bhagam vere, Sampradaya Bhagam vere. Both are complementary and supplementary to each other in our Siddhanta alone and not in any other Siddhanta. So somebody is asking, the shloka to repeat panna mudiyuma. Just I will repeat this shloka once again. Arsham dharmopadeshancha Veda Shastra avirodhita yas tarkena anusandhatte sadharmam Veda netaraha. I can, for if any person wants to write it down, I can actually type it and send it across also. You need not worry that I have not, I'm not able to write it down in a fast pace, at a fast pace. அதனால இந்த தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததா என்ன ஆகுதுன்னா, சித்தாந்தம்ன்றது நம்மளுடைய சம்பிரதாயம்ன்றது நம்மளுடைய ஆச்சரணைகள் எல்லாம் கரெக்டா நிற்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆனா அந்த தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த தர்க்கம்ன்றது அதுக்கு லாஜிக்கல் ரீசனிங்ஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். வேதசாஸ்திர அவிரோதினா அப்படின்னு. நான் ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்ப தீவிரமா சில பேர் இப்போ இந்த காலத்துல ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, இல்ல பெருமாளே இல்ல, ஜீவாத்மா இல்ல, பரமாத்மா இல்லைன்னு சொல்லி they go to a very இது இந்த இதுல ஒரு I would like to narrate a very small anecdote which was mentioned by His Holiness Sri Rangapriya Swamiji. So ஒரு தடவை பெரிய ஒரு 1000 பேர் rationalists அப்படின்னு எல்லாம் சேர்ந்திருந்தாங்க. So அந்த இடத்துல அவ சொன்னானா, the main objective of that assembly was to prove that God does not exist. பெருமாள் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் இது பண்ணார். அந்த அசம்பிளி சேர்ந்திருந்தது. It is actually, it really happened during the time of the younger days of Sri Rangapriya Swami. So அப்போ அவர் என்ன ஆச்சா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய அசம்பிளில if Krishna is there, can he just raise his hands and acknowledge his presence in this assembly அப்படின்னா, immediately Krishna will say, yes, I am here அப்படின்ட்டு we raise our hands and say. Or if somebody says, if Mr. Alvar is available, is present in this class, can you just raise and get up and raise your hand அப்படின்னு கேட்டா, immediately I will raise my hand and say, I am here, I am present அப்படின்னு. So அவ என்ன சொன்னானா, if God really exists, let him establish his presence by raising his hand or doing something so that all of us know that God exists அப்படின்னு சொன்னார். So they waited for 15 minutes, 20 minutes, nothing happened. அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, of course many a times there are latecomers. God might also be a latecomer. Let us give another half an hour to him for him to establish his presence அப்படின்னு சொன்னார். So even after half an hour, nothing happened. So all the 1000 rationalists who had assembled there, they passed the resolution stating that there is no God in this universe. If there were God, he should have established his presence there. So appo enna acha, Rangapriya Swami was also present in that assembly. Then he went back to his gramam. அவருடைய கிராமத்துக்கு போய் மகா ஞானியாக இருந்த ஒரு மகாத்மா, ஒரு குரு, அவருடைய குரு இருந்தார்.
அவருடைய குருவின் இடத்துல போய் சொன்னாராம், இந்த மாதிரி they passed the resolution, இந்த rationalists எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னா, they have passed the resolution that there is no God in this universe because he has failed to establish his identity or presence in this universe. அப்போ அவருடைய குரு ஒரு கதையை சொன்னாராம். அந்த ஊர்ல என்ன ஆச்சு, கொஞ்ச நாளைக்கு முதல்ல there was a huge cholera attack. எல்லாருக்கும் காலரா வந்துட்டு. அப்போ the medical officer of that place, he came there and asked, எதுக்காக உங்களுக்கு எல்லாம் காலரா வந்திருக்குன்னு, there should be some waterborne infection, நீங்கள் எந்த தீர்த்தத்தை யூஸ் பண்றீங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு கேட்டார். அப்ப அங்க பக்கத்துல ஒரு குளம் இருந்ததா, இந்த குளத்துல தான் நாங்கள் இருக்கிற தீர்த்தத்தை தான் நாங்கள் எல்லாரும் யூஸ் பண்றோம் சாப்பிடுறதுக்குன்னு சொன்னார். சோ அந்த குளத்தினுடைய தீர்த்தத்தை அவர் எடுத்துட்டு போய் அனலைஸ் பண்ணாராம். So there were certain waterborne plants which were infected with some bacteria, and due to that bacteria, cholera was being propagated among all. We have lost you. Hello? The people. Please repeat. Please repeat. We lost you. Can you hear me now? Now it's okay. Yeah, just a minute. Hello? Go ahead. Everything is okay. Yes. Yeah, okay. So appo enna panna, the medical officer came there and analyzed the water of the place where yes. Yes, we can hear you. Start it, please. கேக்கல சரவணா. I'm sorry that there is a small problem. Hello? சொல்லுங்க. Hello? Go ahead, please. சொல்லுங்க. So இந்த மாதிரி அவர் அந்த இந்த இன்ஸ்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாரா, suppose you say that if there is bacteria in this pond, let it come and establish its identity அப்படின்னு சொன்னார். The bacteria கொன்னும் ஆக வேண்டியது இல்லப்பா. Bacteria, why it should come and establish its presence before us? அந்த பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்லி நாமளும் தெரிஞ்சுட்டா it is good for us, so that we can actually take care not to be affected by that bacteria. அதனால even if you say after 100 hours or even 100 days, the bacteria will not come and actually establish its identity. நாம அந்த பாக்டீரியாவை தெரிஞ்சுட்டா என்ன ஆகுது, நமக்கு என்ன ஆன்மோ அதனால நல்லது ஆன்மோ கெட்டது ஆன்மோ ஆறுது. Similarly, you can only see the effects of God, you cannot see the effect God himself directly. But பாக்டீரியாவை நீங்கள் பார்க்கணும்னா என்ன, அதுக்கு உங்களுக்கு you need certain instruments like the microscope, etc. Similarly, பகவானை நாம் அனுபவிக்கணும், பகவானுடைய
ஒரு பிரசன்ஸை நாம தெரிஞ்சோம்னா this body is the microscope that you require. And நாம ஞான யோகமோ கர்ம யோகமோ பக்தி யோகமோ என்ன பண்றோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். That is the way, because even suppose I give the microscope to a person who is not trained to see that, he will not be able to see the bacteria. So bacteria microscope வேணும், பார்க்கிறவனுக்கு training வேணும். So many factors are there for us to see the bacteria. Similarly, நாம பகவானுடைய அனுபவத்தை பகவானுடைய பிரசன்ஸை நாம ஃபீல் பண்ணணும்னு சொன்னா we need this body, we need an atma or sentient being which is within us, and also we should train the body to actually prepare, or we should prepare ourselves to receive the grace of God, to receive the vision of the Lord. அது பண்ணோன்றதுதான் ஞான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் இதெல்லாம் இருக்கு. So rationally actually we can prove the existence of God. That is the most important aspect of Vedanta. அதுதான் உபபத்தின்னு சொல்லி. So இந்த மாதிரி என்னன்னா லாஜிக்கல் ரீசனிங்கும் பிரதானமா இருக்கணும். அப்படி பிரதானமா இருந்தா நம்மளுடைய our theoretical foundations will be extremely strong. தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளுடைய ஞான யோகம் பக்தி யோகம் சாதனைகள் எல்லாம் இந்த சரணாகதிக்கும் it is based on very strong theoretical foundations. That is what Vedanta Deshikar and Pillilokacharya have mentioned in their Rahasya Granthas. அதனால அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அதுக்கும் பேஸ்ல நம்மளுடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் they established the strong theoretical foundations of our Siddhanta. அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ராமானுஜருடைய சித்தாந்தத்துக்கும் ராமானுஜருடைய சம்பிரதாயத்துக்கும் ஸ்பெசிபிக் and very uniqueness is there. There is a specific speciality and uniqueness that exists for our Siddhanta. So coming back to the Tatparya Nirnaya Lingas, அதனால இந்த உபபத்தின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். So logical reasonings for accepting the main point. So இந்த மாதிரி 6 விஷயங்கள் உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசஹ அபூர்வதா பலம் அர்த்தவாதஹ உபபத்திஹி. இந்த 6 தாத்பரிய லிங்கங்கள், these are the 6 important basis on which we have to analyze the purport of a Vedic passage or discourse or whatever it is. This is universally applicable. இது வரும் வேதத்துக்கு மட்டும் இல்ல, நாம எந்த உபன்யாசம் ஈவன் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் வாங்கிட்ட கூட இந்த 6 விஷயமும் அப்ளிகபிளா இருக்குது. இந்த டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ்ன்றது இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல ரொம்ப பிரதானமான விஷயம். பிகாஸ் if a computer has to analyze a particular discourse, it has to be programmed in such a way. So these 6 can help in doing that. அதனால இதுக்கு என்னன்னா there is a contemporary relevance also. நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய எந்த விஷயத்தை வாங்கிட்டாலும் it has lot of contemporary relevance. அந்த contemporary relevance-ஐயும் பார்த்தப்போ நமக்கு நம்ம predecessors-உடைய வைசிஷ்டியம் என்ன இருந்ததுன்னு நல்லா தெரியுது. So அதனால இந்த ஷட்வித தாத்பரிய லிங்கங்களை நாம் அர்த்தம் பண்ணிட்டு we have to go ahead. So இன்னைக்கு I will conclude my இந்த ஒரு விஞ்ஞாபனத்தை நான் இங்க conclude பண்றேன். If there are any questions, you are free to ask. ஒரு क्वेश्चन இங்க இப்போ வந்து வேதிக் பேசேஜஸ்ல இந்த 6 ஃபீச்சர்ஸ் இந்த தாத்பரிய லிங்கங்கள் ஜெனரலா எல்லா வேதிக் பேசேஜஸ்லயும் இந்த மாதிரி உபக்கிரமம் உபசம்ஹாரம் இத்தியாதி விஷயங்கள் பிரதானமா வரத்துக்கு சான்ஸ் இருக்கா இல்ல இந்த ரிஷிகளுக்கு தன் அந்த யோக ஸ்திதியில அந்த தியான ஸ்திதியில சமாஜ ஸ்திதியில எந்தெந்த ட்ரூத் அவ ஃபைண்ட் பண்ணாலோ எந்தெந்த அனுபவத்தை அடைஞ்சாலோ அது சும்மா அந்த அனுபவத்தை அப்படியே தெரிஞ்சது அப்படியே சொல்லிட்டான். அது நிஜமா இந்த மாதிரி நான் உபக்கிரமம் சொல்றேன், இப்போ உபசம்ஹாரம் சொல்றேன், இப்போ இதுதான் அனெக்டோட், இதுதான் இது இந்த மாதிரி சொல்ல முடியும் இல்லையா? இல்ல அது அவ அப்படி சொல்லிருக்க. இப்போ தி மீமாம்சா சூத்ராஸ் இப்போ பிரம்மசூத்திரத்துல அதை கிரமப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கு. சோ இந்த உபக்கிரமோபசம்ஹாராதிகள் எல்லாம் அந்த உபனிஷத்துல எப்படி இருக்குதுன்றது பிரம்மசூத்திரத்துல that is the question and answer, and Sribhashyam further explains that. Okay. இப்போ நீங்கள் மதுவித்யான்னு எடுத்துட்டா என்ன ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் மத்வதிகரணம். சோ மதுவித்யால என்ன ஆகுது உங்களுக்கு? என்ன அவ ரிஷிகள் தங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தாலும் என்ன ஆகுது? தி பிரம்மசூத்ராஸ் they have been systematized.
So though they are actually the experiences of our rishis, they are based on strong theoretical foundations with proper logic அப்படினு காட்டுறதுக்கான பிரம்மசூத்திரம் வந்து, Okay. which is further Swami. explained by Sri Ramanuja.org in his Sribhashyam. So இந்த ஆறு features ஒரு passage, not just passages of any particular grantham, but a system of thought like Vishishtadvaitam. அந்த விசிஷ்டாத்வைதத்துக்கும் இந்த மாதிரி ரெலவன்ஸ் எல்லாம் 6 டைப்ஸ்ல வியூ பண்ணலாம் அப்படின்னு தானே அர்த்தம்? ஆமா ஆமா ஆமா. எனி பேசேஜ், இப்போ நீங்க ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்தோம்னா முதல் அதிகரணம் கடைசி அதிகரணம் எடுத்துக்கோங்க. ஸோ யூ கேன் சி என்ன இடத்துல எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இல்ல முதல் அத்தியாயம் எடுத்தோம்னா முதல் அத்தியாயத்தினுடைய ஆரம்பம் என்ன கடைசி என்ன, இல்ல ஒரு பாதம் எடுத்தோம்னா அந்த பாதத்தினுடைய ஆரம்பம் என்ன கடைசி என்ன, ஒரு அதிகரணம் எடுத்தோம்னா அதுல எப்படி வருது. So everywhere you can universally see these things. இப்போ நீங்கள் பகவத் விஷயம் ஆயிட்டாலும் என்ன ஆகுது, நம்மாழ்வார் வந்து he has sung it 1000 பாசுரம் பாடிட்டார். பட் லேட்டர் வியாக்கியானக்காரா என்ன பண்ணிருக்காருன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பத்துல இது காரணத்துவம் சொல்லியிருக்கார், ரெண்டாம் பத்துல இது சொல்லியிருக்கார், மூணாம் பத்துல இது சொல்லியிருக்கார். இந்த மாதிரி they have systematically told that இந்த மாதிரி இருக்குது. So that doesn't mean that இது நம்மாழ்வாருடைய இது அவர் முதல்ல இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் பத்துல இது பண்றேன் இது அந்த மாதிரி இல்ல. Though it is an outpouring of his divine experience, there also it is based on strong theoretical foundations and it can be logically also analyzed அப்படின்ட்டு காட்டிருக்காரு. சுவாமி ஒரு So that is the speciality of our Siddhanta and our Sampradaya. இன்னொரு क्वेश्चन வருது. நீங்க வந்து இதுக்கு சொல்லும்போது சககார காரணம், உபாதான காரணம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள், அதாவது ராமானுஜர் சொல்லிக்கிற எக்ஸாம்பிள் வந்து கட்டம், மண்ணு இதெல்லாம் வந்து அச்சித் தத்துவத்தை ஒட்டி வந்திருக்கு. ஒரு அச்சித்தை வந்து உபாதான காரணமா இருக்கலாம், சககார அதை வச்சுட்டு இது பண்ணலாம். ஆனா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே வந்து ஞானமயம் அண்ட் ஞான ஸ்வரூபம் அக்கார்டிங் டு வேதாஸ். ஸோ ஒரு ஞானத்துக்கு வந்து இது தட் இஸ் ஆத்மா இது இந்த மாதிரி இது கொடுக்க முடியுமா? ஒரு அச்சித்து ஒரு ஜீவாத்மாவும் ஒரு ஞானஸ்வரூபம், பரமாத்மாவும் ஞானஸ்வரூபம். ஒரு ஞானஸ்வரூபத்துக்கு ஆத்மா சரீரம் அப்படி ஒரு ரெண்டு பாகுபாடு பண்ண முடியுமா? ரொம்ப உங்க क्वेश्चन இஸ் வெரி பர்டினன்ட். இந்த எக்ஸாம்பிள் நாம எதுக்காக கொடுத்திருக்கோம்னா ஆக்சுவலி டு மேக் அ பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, சககாரி காரணம் என்னன்னு சொல்றதுக்காக we have given this example. பட் ஆக்சுவலா இந்த ஜீவாத்மா பரமாத்ம ரூபம், பரமாத்மா ஜீவாத்ம ரூபமா எப்படி பரிணாமத்தை அடையிறது அப்படின்றது ரொம்ப இட்ஸ் வெரி 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 டீப் phenomenon which happens, which is beyond our ordinary understanding. Of course, ordinary understanding. என்ன பண்றோம், ராமானுஜர் காலத்துல வந்து அதுக்கு உண்டான லேபரேட்டரி மாடல்ஸ் எல்லாம் இப்ப கிடையாது. இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை சுத்தி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இந்த யூ கேன் லைக்கன் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு பரமாத்மா and all the software, that is application software as ஜீவாத்மா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஸ்வரூபமா சரீரமா இருக்கு. ஸோ வித்தவுட் ஜீவாத்மா இட் கேனாட் ஃபங்க்ஷன். ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மாடர்ன் கான்செப்ட்ஸ்ல பார்த்தா இன்னும் ராமானுஜர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸை விட இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போ நமக்கு வந்து சயின்ஸ்ல டெவலப் ஆயிருக்குன்னு என்னுடைய ஃபீலிங். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன தெரிஞ்சுக்கணும். டெஃபினெட்லி யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இப்போ நிறைய கம்ப்யூட்டருக்கு நிறைய அனாலஜிஸ் இது பண்ற. இப்போ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதல்ல நமக்கு மை ஃபாதர் gives a very good, he has prepared an entire presentation which will help us understand very good இது. ஃபர்ஸ்ட் நாம கம்ப்யூட்டர் வந்த உடனே என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய மேனுவல் வாசிக்கணும், எஸ்பெஷலி இன் அமெரிக்கா. ஆஃப்கோர்ஸ் இன் இந்தியா we may not follow that. As soon as you purchase an electronic gadget, first they advise you to actually read the manual properly. So இந்த ஷரீரம்ன்றது பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் அதுக்கு எப்படி நாம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணோன்றது தான் வேதங்கள்ல சொல்லியிருக்கிறது. ஸோ வேதாசன விதி நிஷேதம் அப்படின்னு ஐ எக்ஸ்பிளைன்ட் earlier.
ஸோ நம்மளே அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஸ்பஷ்டமா சொல்ற ஒரு மேனுவல். ஸோ நாம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரீரத்தை சரியா யூஸ் பண்ணோம்னா வேதம்ன்ற ஒரு மேனுவலை யூஸ் பண்ண ரொம்ப நல்லா we will be able to use this sharira, which is an instrument, in the proper way. Like this, of course, there are many analogies that can be given in the modern context. So இப்போ சூக்ஷ்ம ரூபமா இருக்கிறது என்ன சொன்னா யாரோ ரொம்ப நல்லா சொன்ன. இப்போ ஒரு CD ROMல you can store 50,000 pages, or ஒரு DVDல you can store 50,000 pages. பட் அந்த மாதிரி சூக்ஷ்ம ரூபமா இதுல இருக்குதுன்னு சொன்னா சொல்லலாமே, தட் இஸ் a very good analogy அப்படின்னு. Like this, there are many analogies. I very much appreciate what you have told. இந்த மாதிரி இருக்குது. பட் இன்னொரு முக்கியமான விஷயமும் நாம இது பண்ணோம். இது ஸ்தூலமா நம்மளுக்கு ஒரு to give us an idea or an inclination, inkling of what is what they have told, we have to use these analogies. பட் பரமாத்மா ஜீவாத்ம ரூபமா பரிணாமத்தை அடையிறா அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். நம்மளுக்கு ஜீவாத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் ரெண்டும் உண்டானதுக்கு அப்புறம் தான் we can understand the entire reality. So to just show some ஒரு மார்க்கத்தை காட்டுறது, மார்க்கதர்ஷனம்னு சொல்றாங்க. இந்த வழியில போப்பான்னு சொல்லி கை காட்டுறோம். அந்த வழியில போறதுக்கு நாம எப்படி என்ன வேணுமோ அதுதான் இந்த அனாலஜிஸ் மூலமா காட்டிட்டு இருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின், ஜஸ்ட் கண்டினியூயிங் ஆன் த சேம் தாட் பேட்டர்ன். என்னடான்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் அனாலஜி கொடுத்தாக்கா at any point, whether it is an operating system or an application software or anything like that, they are all non-consciousnesses. That is, that they are not consciousness. There is no the I consciousness or a paramatma irukra I consciousness irtha illaya, it's not clear. So in the analogy will be just purely analogy for an intelligent understanding of this system. But unless one really experiences the Atma or Paramatma internally, these analogy, we are not sure whether these analogies are correct or not, but it's mentally for an intellectual understanding is useful. But beyond it, actual experience is the final proof. Without actual experience, இப்போ வந்து ஒரு சுகர் பத்தி 3000 தடவை அனாலஜி வச்சு சுகரை பத்தி பேசி 50 PhD தீசிஸ் எழுதலாம். ஆனா சுகரை வாயில வச்சுன்னு அனுபவிச்சாதான் அது என்னன்னு தெரியறது. இந்த மாதிரி பிரம்மத்தையும் வாயில வச்சுட்டுன்னா நம்ம என்ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா யோகத்திலயோ ஏதாவது யோகத்திலயோ பிரபத்திலயோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு வழியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அந்த விஷயத்த கிளியரா பண்ணலாம். இல்லைன்னா we will be only talking about analogies but not the object. அப்படின்னு தோன்றது தப்பா இருந்தா சொல்லிடுங்க ஆழ்வார் சுவாமி. You're absolutely right. You're absolutely right. One more point I wish to make, sir. சுவாமி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கடகஸ்ருதியை பத்தி சொன்னவர் ராமானுஜர்னு சொன்னீங்க. I want to say that ரொம்ப அழகான 4 வரியில நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். திடவிசும் வெறிவெளி நீர்நிலம் இவை மிசை படற்பொருள் முழுதுமாய் அவை தோறும் நிறைந்துள்ள உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளர் சுடர்மிகு சுருதியுள் இவை கொண்ட சுருதி. அதாவது வேதத்துல இருக்கு, சுருதியில இருக்குன்னு அவர் சொல்றார். அவர் he quotes from ஸ்ருதி. அந்த மாதிரி இவ்வளவு அழகா நம்மாழ்வார் வந்து several years before Ramanuja put the same thing in a very precise capsule form. இது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி ஆதாரமா வச்சுண்டா இவர் எழுந்தாருன்றது யூனிவர்சலி அக்செப்டட். பட் இந்த கான்டெக்ட்ல புதுசா சொன்னவர் ராமானுஜர். தட்ஸ் வாட் ஐ மீன். Of course, நீங்க சொன்ன மாதிரி நம்மாழ்வார் முன்னாடியே சொல்லிருக்காருன்னா வேதத்துல இருக்குங்கிறதையும் ஸ்பெசிபிக்காவே சொல்லிருக்காரு. ஆமா 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 you're absolutely right. So I think இன்னைக்கு we can conclude இது பண்ணலாமா? Krishnan Swami, can we conclude this? Sure. Any other questions, please? Are there any other questions? ஒரே ஒரு question சுவாமி. ஆழ்வார் சுவாமி ஒருத்தர் கேட்கிறாருங்க, சககாரி காரணன் அப்படின்னா ஒரு பெருமாள் வந்து பிரதான காரணம் உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு, ஆனா சககாரி அப்படின்னா சதுர்முக பிரம்மா சககாரி காரணம் ஆக முடியுமான்ற ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அது I'll answer it separately. அது கொஞ்சம் நிறைய சொல்லணும் இருக்கு. நம்ம இப்போ பிரம்மா இது பண்ணா அப்படின்னு சொல்றது எல்லாம் புராணங்கள்ல எல்லாம் வருது. இதுலயே ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு எல்லாம் வருது. சோ சககாரி காரணம் சதுர்முக பிரம்மான் அப்படி சொல்றதுன்றது they don't say like that.
So we will have this about in the next class, or I will answer it through email. But it's a very pertinent question. நீங்க செப்பரேட்டா அந்த PDF மட்டும் நீங்களே கன்வெர்ட் பண்ணி கொடுங்க. இல்லன்னா இவ சம்ஸ்கிருதம் வந்து சரியாவே தெரிய மாட்டேங்கிறது எந்த இமெயிலையும் எந்த பிரசன்டேஷன்ல சம்ஸ்கிருதம் தெரியாது. Like I have sent now, I will send it in PDF to yeah, you can forward it to the group, entire group. This was okay. Palayena I will send it. Namaskaram. Sure, Palayena I will send it once again. Yeah. Namaskara. Sribhate Ramanujaya Namaha. Sribhate Ramanujaya Namaha. Om Shri Krishna.